السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்கினிய சகோதரர்களே, தினமும் ஓர் இறைச்சேர்ந்த என்ற தலைப்பில் நாம் பார்க்கின்ற செய்தி கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வோம் என்கின்ற ஒரு செய்தி நாம் பார்க்கிறோம். அன்புக்கினிய சகோதரர்களே, கோபம் என்பது மனித குணங்களிலே மிகவும் ஆபத்தானதாகும். அதை ஆரம்ப நிலையிலே நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லை என்றால் ஷைத்தான் அதன் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். அதுபோல கோபம் நமது அறிவை இழக்க செய்யும், மோசமான வார்த்தைகளை பேச செய்யும். தீமைக்கு எதிரான கோபம் கொள்வது கூடும். அதுவும் நம்முடைய அறிவை இழக்காமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் அறிவுரை கூறுகிறத பார்க்கிறோம். அல்லாஹுடைய தூதரிடம் ஒரு மனிதர் வந்து கேட்டார். இந்த செய்தி சஹீஹ் புகாரி 6116வது செய்தி. ஒரு மனிதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், அல்லாஹுடைய தூதரை எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று அந்த மனிதர் கேட்டார். அதற்கு அல்லாஹுடைய தூதர், கோபத்தை விட்டுவிடு, கோபத்தை கைவிடு என்று அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், அல்லாஹுடைய தூதரை மீண்டும் எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் மீண்டும் சொன்னார்கள், கோபத்தை கைவிடு என்று. மீண்டும் அந்த மனிதர் கேட்டார், எனக்கு அறிவுரை கூறுங்கள் என்று. அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், கோபத்தை கைவிடு என்று. பல முறை அல்லாஹுடைய தூதர் அந்த மனிதருக்கு அறிவுரை கூறினார்கள், கோபத்தை கைவிடு என்கின்ற அறிவுரை கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். சஹீஹ் புகாரில் வரக்கூடிய செய்தி 6414வது செய்தி. மக்களை தன்னுடைய பலத்தால் அடித்து வீழ்த்துபவன் வீரன் அல்ல. உண்மையான வீரன் யார் என்றால், கோபம் ஏற்படும் போது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்ளக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள். அதே போல அல்லாஹுடைய தூதரிடம் அவர்களுக்கு முன் 2 மனிதர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள். அப்போது அல்லாஹுடைய தூதர் கூறுகிறார்கள், எனக்கு ஒரு வார்த்தை தெரியும், அதை கூறினால் கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்ளலாம் என்று கூறிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்கின்ற அந்த பிரார்த்தனையை அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி குறிப்பிடும் போது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராயி வல்லர்ராயி, அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹுடைய பாதையில் நல்வழியில் செலவிடுவார்கள். வல் காலிமீன கைல வல் ஆஃபீன அனின்னாஸ், கோபத்தை அவர்கள் கட்டுப்படுத்தி கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூமின்களை பற்றி குறிப்பிடும் போது, அவர்கள் செல்வ செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹுடைய பாதையில் செலவிடுவார்கள், தங்களுக்கு கோபம் ஏற்படும் போது தங்களை கட்டுப்படுத்தி கொள்வார்கள், மக்களை மன்னிப்பார்கள். அநீதி இழக்க தன் மக்களை அவர்கள் மன்னித்து விடுவார்கள், பெருந்தன்மையோடு மன்னித்து விடுவார்கள். அல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், இத்தகைய நன்மை செய்வோரை அல்லாஹ் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான். அதில் மிக முக்கியமானது, ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படும் போது அந்த கோபத்தை அவன் கட்டுப்படுத்திக் கொள்ளுதல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்கிறான் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். கோபத்தை கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.